இப்போதைய செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி புதிய வரி அல்ல, பழைய வரிகளை எல்லாம் தொகுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட வரி விதிப்பு முறை என்று பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். காரசார கருத்துகளுடன் 10% இடஒதுக்கீட்டு மசோதா மீது மாநிலங்களவையில் விவாதம். மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என்று திமுக, அஇஅதிமுக வலியுறுத்தல். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு. சிலை கடத்தல் வழக்குகளை அரசு கையாளும் விதத்திற்கு உயர்நீதிமன்றம் அதிருப்தி. நீதித்துறை நெருக்கடியில் இருப்பதாக அறிவிப்போம் என எச்சரிக்கை. சுற்றுலா பயணிகளின் வருகையில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. சென்னை தீவு திடலில் 45வது சுற்றுலா தொழில் பொருட்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திருட்டு வீடியோ மூலம் திரைப்படங்கள் வெளியிடுவதை தடுக்க புதிய சட்டம். மத்திய அரசு முடிவு. விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி புதிய தனி வரி அல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார். ஆக்ராவில் கங்கை நீர் திட்டம் மற்றும் இதர மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதை தெரிவித்தார். நாட்டில் பொருட்கள் மீது 12க்கும் மேற்பட்ட வரிகள் அமலில் இருந்த நிலையில் அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே வரியாக ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். எனவே இது கூடுதல் வரி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட 100 நாட்களில் 7 லட்சம் பேர் மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ஆக்ராவில் கங்கை குடிநீர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் சுத்தமான சுகாதாரமான குடிநீர் அனைவருக்கும் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்த பிரதமர், எந்த ஒரு வகுப்பினருக்கும் தீங்கு ஏற்படாமல் அனைவரும் பயனடையும் வகையில் எதிர்கால இந்தியா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மத நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, சமத்துவம் என்ற கொள்கையின் அடிப்படையில் எதிர்கால இந்தியா செயல்பட இந்த மசோதா உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். मैंने उस बात का पालन किया, संविधान संशोधन की दिशा में आगे बढ़े और दलितों से कुछ भी चोरी किए बिना, आदिवासियों के हक को छीने बिना, ओबीसी के हक में से कोई भी कमी किए बिना अतिरिक्त संविधान संशोधन करके मैंने मेरे देश के सवर्णों के, उच्च वर्ण के लोगों को भी गरीब बच्चों की चिंता करने का काम किया है. முன்னதாக சோலாப்பூரில் இன்று பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் நிறைவேறியிருப்பது பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு நாடாளுமன்றம் வழங்கியுள்ள வலுவான பதில் என்றார். இந்த மசோதா காரணமாக தலித்துகள், பழங்குடியினர் போன்ற வாய்ப்பு வசதிகளற்ற பிரிவினரின் உரிமைகள் ஏதும் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். हमारे जितने जनप्रतिनिधि बैठे हैं वे भी इन जन भावनाओं का आदर करते हुए समाज की एकता और अखंडता को बल देने के लिए, सामाजिक न्याय की प्रक्रिया को आगे बढ़ाने के लिए अवश्य सकारात्मक चर्चा भी करेंगे और कल की तरह ही सुखद निर्णय भी तुरंत हो जाएगा. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் தேசிய நெடுஞ்சாலை 211 சோலாப்பூர், துலிஜாப்பூர், ஒஸ்மானாபாத் பிரிவின் 4 வழிச்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். மகாராஷ்டிராவில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 30,000 வீடுகள் அமைக்கும் திட்டம், சோலாப்பூரில் தரையடி கழிவுநீர் அகற்றும் அமைப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், குடிநீர் வழங்குதல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் அமைப்புகளின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார்.
பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பு மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 10% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்ற ஏதுவாக குளிர்கால கூட்டத்தொடரின் மாநிலங்களவை அலுவல் இன்று ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டது. காலையில் அவை கூடியதும் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். அவை உறுப்பினர்களுக்கு தெரியாமல் அவை அலுவலை ஒரு நாள் நீட்டித்தது எப்படி நியாயம் என்று திமுக, காங்கிரஸ், அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து அவை துணைத் தலைவரின் விளக்கத்தில் திருப்தியடையாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பியதால் அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை மீண்டும் கூடிய போது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை அவையில் அறிமுகம் செய்தார். भारत सरकार को और राज्य की सरकारों को आर्थिक आधार पर कमजोर वर्ग के लोगों को शैक्षणिक संस्थाओं में 10% आरक्षण और सरकारी सेवाओं में 10% आरक्षण देने के प्रावधान करने के अधिकार होंगे। आज के इस संशोधन के पहले भारत के संविधान में इस प्रकार का कोई प्रावधान नहीं होने के कारण अभी तक इन वर्ग के लोगों को लाभ नहीं मिल पाता था और लंबे समय से ये मांग की जा रही थी। नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत सरकार ने ये ऐतिहासिक निर्णय लिया है और आज मैं सदन के सामने ये संशोधन विधेयक प्रस्तुत कर रहा हूं। மசோதா மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதன் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். உரிய வேலைவாய்ப்பு வழங்கப்படாததே இத்தகைய இடஒதுக்கீடு நிலைமைக்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மசோதா மீது பேசிய காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் கபில் சிபல், இந்த மசோதா சட்டமாகி நடைமுறைக்கு வருவதில் 3 தடைகள் உள்ளன என்றார். அதாவது உரிய திட்டமிடலின்றி இந்த மசோதா உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் சட்டப்படி இது செல்லுபடியாகுமா என்பது அடுத்த தடை என்றும் இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் 3வது தடை என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 45,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் 4,500 வேலைகள் 10% இடஒதுக்கீடுதாரர்களுக்கு வழங்கப்படுமா, இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கபில் சிபல் கேள்வி எழுப்பினார். இதேபோன்று திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். வருவாயில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு வகை செய்யும் அரசியல் சட்டத்திருத்த மசோதாவை தெரிவுக்குழுவின் பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. மசோதாவை ஏற்க முடியாது என்று அஇஅதிமுக திட்டவட்டமாக கூறியுள்ளது. மாநிலங்களவையில் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன், 10% இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றார். எந்த ஒரு ஆவணமும் கணக்கெடுப்பும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த மசோதா உச்சநீதிமன்றத்திற்கு எதிரானது என்று அவர் கூறினார். திமுக உறுப்பினர் கனிமொழி பேசுகையில், ஒரே நாளில் முடிவு செய்து 10% இடஒதுக்கீடு மசோதாவை அரசு கொண்டு வந்துள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இதன் உள்நோக்கம் என்ன என்றும் கேள்வி எழுப்பிய அவர், பொருளாதாரத்தை மாற்ற முடியும், ஜாதியை மாற்ற முடியாது என்பதால் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு ஏற்புடையதல்ல என்றும் கனிமொழி கூறினார். முன்னதாக திமுக உறுப்பினர் கனிமொழி, அரசியல் சட்டத்திருத்த மசோதாவை தெரிவு குழுவின் மேற்பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தனர். அவையின் துணைத் தலைவர் முதலில் இந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு வாக்கெடுப்புக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். ஏழை மக்களின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மசோதா நிறைவேறுவதை தடுக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் விஜய் கோயல் குற்றம் சாட்டினார். திமுகவின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்திற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. 50 கோடி மக்களுக்கு ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் அதிகபட்ச பயன்பாட்டை உறுதி செய்ய தற்போது வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன.
அதன்படி மருத்துவமனையின் மாதிரிகள், படுக்கை வசதி உள்ளிட்ட அம்சங்கள், மருத்துவர் மற்றும் நிர்வாக பங்குதாரர் குறித்த விவரங்கள், நில ஒதுக்கீடு, சந்தை சிக்கலை ஏற்றுக்கொண்டு பிரதமர் மக்கள் ஆரோக்கிய கட்டணத்தில் சேவை வழங்குதல் போன்ற அம்சங்கள் நெறிமுறையில் இடம்பெற்றுள்ளன. திருட்டு வீடியோ மூலம் திரைப்படங்களை வெளியிடுவதால் திரையுலகத்திற்கும் அரசுக்கும் ஏற்படும் நஷ்டத்தை தவிர்க்க ஒளிப்பதிவு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது திரைப்படங்களை கண்டுகளிக்க ஒளிப்பதிவு சட்டம் 1952 பிரிவு 7 கீழ் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதில் 4வது துணை பிரிவு ஒன்றை கொண்டுவர முடிவு செய்துள்ள மத்திய அரசு இதற்கான வழிமுறைகளை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இது குறித்த கருத்துக்களை மின்னஞ்சல் மூலமோ இணைச் செயலாளர் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் என்ற முகவரிக்கு தபாலிலோ அனுப்பலாம் என்று மத்திய ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவை விசாரித்த நீதிமன்றம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியது. இதையடுத்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசும் 1000 ரூபாய் பணமும் வழங்கலாம் என்றும் மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த மனு குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என்று மாநில அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதன்படி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை அரசு கையாளும் விதத்தை பார்க்கும்போது நீதித்துறை நெருக்கடியில் இருப்பதாக அறிவிப்போம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிலை கடத்தல் வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பொன் மாணிக்கவேல் தரப்பிலிருந்து தனக்கு அலுவலகம் இன்னும் முறையாக ஒதுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து நீதிபதிகள் அரசு தலைமை வழக்கறிஞரிடம் விளக்கம் கேட்டனர். இதற்கு ஓய்வு பெற்ற ஒருவர் காவல்துறை கீழ் உள்ள அதிகாரிகளை எப்படி இடமாற்றம் செய்ய முடியும் என நீதிபதிகளிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஓய்வு பெற்ற ஒருவர் டிஜிபியாக தொடரும் போது சிறப்பு அதிகாரி ஏன் தொடரக்கூடாது என கேட்டனர். பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டு 50 நாட்கள் ஆகியும் இன்னமும் ஏன் அலுவலகம் ஒதுக்கப்படவில்லை என அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தமிழகத்தில் நீதித்துறை நெருக்கடியில் இருப்பதாக அறிவிப்போம் என எச்சரிக்கை விடுத்து வழக்கை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மக்களை குழப்பும் வகையில் அவதூறு பரப்பும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசு தக்க பதிலடி கொடுக்கும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை தீவுத்திடலில் 45வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் 28 அரசு துறை அரங்குகள் உட்பட 60 அரங்குகள் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கான அரங்கங்கள் என அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்து வருவதாகவும் சுற்றுலாவுக்கு மாநில அரசு அளித்து வரும் ஊக்கம் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழகம் நாட்டில் முதன்மை மாநிலமாக இருந்து வருகிறது என்றும் கூறினார். தமிழக அரசு பல்வேறு சாதனைகளையும் விருதுகளையும் பெற்று வரும் நிலையில் அரசின் செயல்பாடு குறித்து ஒரு சிலர் அவதூறு பரப்பி வருவது குறித்து வேதனை தெரிவித்த முதலமைச்சர் இந்த அவதூறுகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று கூறினார். எனினும் அவதூறு பரப்பும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் முதல்வர் கூறினார். ரெண்டாயிரத்தி 14, 15 மற்றும் 2016 ஆண்டுகளில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. மேலும் 2017ஆம் ஆண்டில் முனைப்பாக சந்தைப்படுத்தியதன் விளைவாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக அதிகரித்து தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கடற்கரை சுற்றுலா தலங்களில் 99 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள், ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களுக்காக 218 கோடி ரூபாய் பணிகள் என தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியும் மேம்படுத்தியும் வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பொங்கல் பரிசாக தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதை குறை கூற முடியாது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட கூடுதல் பள்ளி வகுப்பறையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டணி இல்லை என்று கூறுவதற்கு மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தால் கருப்பு கொடி காண்பிப்போம் என்று கூறும் வைகோ உள்ளிட்டோர் 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பொங்கல் பண்டிகைக்காக நாளை மறுநாள் முதல் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சிறப்பு பேருந்துகளுக்கான டிக்கெட் முன்பதிவு சிறப்பு மையங்களை சென்னை கோயம்பேட்டில் இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 14,263 பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு எடுத்த பல்வேறு துரித நடவடிக்கைகளால் ஆம்னி பஸ்களில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவை விழா ஏதுமின்றி திறப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்ற நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நீதிபதிகள் M. சத்யநாராயணன், P. ராஜமாணிக்கம் ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற பிரிவு நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை எம்ஜிஆர் நினைவு வளைவை திறக்கக்கூடாது என்று இடைக்கால தடை பிறப்பித்திருந்தது. ஆனாலும் இதன் அமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. சட்ட விதிகளை மீறி இந்த வளைவு அமைக்கப்படுவதால் அதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. தற்போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் வளைவை மூடியிருக்கும் பச்சை வண்ண திரையை அகற்றி எவ்வித விழாவும் இன்றி இந்த வளைவை திறக்கலாம் என்று அனுமதி அளித்துள்ளது. அரசு வாகனங்களை சேதப்படுத்தியது தொடர்பான வழக்கில் 3 ஆண்டு தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளார். அவர் சார்பாக வழக்கறிஞர் தாக்கல் செய்துள்ள மனுவில் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு விளக்கங்களை அளிக்க விசாரணை நீதிமன்றம் போதிய அவகாசம் அளிக்கவில்லை என்றும் தாங்கள் கேட்ட ஆவணங்கள் எதையும் நீதிமன்றம் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் இருந்து இந்த வழக்கு சென்னைக்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை பற்றிய குறிப்புகள், வழக்கறிஞர் வாதங்கள் போன்றவை எங்களுக்கு தரப்படவில்லை என்றும் பாலகிருஷ்ண ரெட்டி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. சென்னை ரெயின்போ FM பண்பலை வரிசை சிறந்த பண்பலை சேவைக்கான விருதை பெற்றுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளாக சென்னை மக்களிடம் ரெயின்போ FM ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பொது அறிவு, போக்குவரத்து, அறிவியல், அரசியல், கல்வி, விளையாட்டு, விழிப்புணர்வு இவையாவும் FM ரெயின்போ நிகழ்ச்சிகளில் இடம்பெறுகின்றன. ஆபாச வரிகள் கொண்ட பாடல்கள் இல்லாமை, உறுதியாகாத செய்திகளை ஒளிபரப்பாமை போன்ற விதிகளை பின்பற்றுவதால் FM ரெயின்போ சிறந்த பண்பலை விருதை பெற்று சாதனை படைத்துள்ளது. பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டு மசோதா மாநிலங்களவையில் சற்று முன்னர் நிறைவேறியது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினர் இதன் மூலம் 10% இடஒதுக்கீட்டை பெற இந்த மசோதா வகை செய்கிறது. இந்த மசோதாவுக்கு அதிமுக, திமுக, ராஷ்டிரிய ஜனதாதளம், பிஜு ஜனதாதளம் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். श्री विनय विश्वम लिंग, श्रीमती वानसुख श्याम लिंग, श्री हुसैन दलवई, श्रीमती विजला सत्यनाथ, श्री अनिल देसाई, அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது தவறான நடவடிக்கை என்று மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை கூறியிருக்கிறார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும் போது அஇஅதிமுக உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் பிஜேபி இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறை கூறினார்.
இந்த இடஒதுக்கீடு மூலம் சமூக நீதி மறுக்கப்படவும் ஊழல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தனி மனிதன் பயன் பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கும் அடிப்படையாக கொண்டு அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்பதற்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தின் மூலம் மேற்கொள்ளும் என்றும், தமிழ்நாட்டில் தேர்தலை பொறுத்தவரை அஇஅதிமுகவுக்கு போட்டி திமுக மட்டும்தான் என்றும் வேறு எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது என்றும் அமைச்சர் கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளவில்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூர் அருகே புலிவளத்தில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் அவர் பேசினார். இன்று தமிழகத்தில் உள்ள 12,617 ஊராட்சிகளில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டங்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். தமிழகத்தில் 12 லட்சம் பேருக்கு ஒரு மாவட்டம் என்ற ரீதியில் 60 மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்றுள்ள அவர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், நெல்லை, திருப்பூர், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் மாவட்டங்கள் 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவு உள்ளதால் அவற்றை பிரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மின்னணு முறையில் சந்தைப்படுத்துதல் குறித்த விழிப்புணர்வு முகாம் வரும் 24ஆம் தேதி சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் நடத்தப்படுகிறது. இந்த பயிற்சியில் சேர விரும்பும் 10ஆம் வகுப்பு தேர்வு பெற்ற ஆண், பெண் இருபாலரும் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகை மலர் கண்காட்சி விழாவுக்கான முதற்கட்ட பணிகள் முறைப்படி இன்று தொடங்கியது. உதகையில் மே மாதம் ஆண்டுதோறும் கோடை விழாவை ஒட்டி மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. இந்த கண்காட்சியில் வைப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட லிமேஷியா, லைமோனியம், கேர்ள், வெர்சினா, வயோலா உள்ளிட்ட 230 மலர் செடிகள் விதைகள் மூலம் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ளது. மே மாதம் முதல் வாரத்தில் இந்த செடிகள் பூத்து குலுங்கும் என்று நடவு பணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மங்களத்தின் அடையாளம் மஞ்சளும் மாக்கோலமும் தான். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையின் போது இல்லந்தோறும் அலங்கரிக்க வண்ண கோலங்கள் வாசலில் இடம்பெறும். கோலங்களை போட தேவை கோலப்பொடி. அவற்றை தயாரிக்கும் தொழில் தருமபுரி மாவட்டத்தில் ஜரூராக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பண்டிகைகளும் விழாக்களும் நாட்டில் பணப்புழக்கத்தை அதிகரித்து தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மறைமுக பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் என்பதே நிதர்சனமான உண்மை. பண்டிகை காலத்தில் மக்கள் கையில் காசு புரளும், சந்தைகளில் வியாபாரம் களை கட்டும். இதனால்தான் பண்டிகையின் போது மகிழ்ச்சி, குதூகலம் களை கட்டும். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் பொங்கல் சார்ந்த பொருட்களை தயாரிக்கும் தொழில்களும் சூடுபிடித்து வருகின்றன. என்னதான் கரும்பு, மஞ்சள், பொங்கல் பானை என்று அலங்கரித்தாலும் இவற்றையெல்லாம் பரப்பி வைத்து அழகு சேர்க்க அடையாளம் மாக்கோலம். பொங்கலின் போது மட்டுமே எல்லோர் வீட்டிலும் கோலப்பொடி வாங்குவது வாடிக்கை. கோலப்பொடி தொழில் அற்பத் தொழில், சொற்ப வருமானம் என்ற அடிப்படையில் காலத்தின் போக்கில் சுருங்கிவிட்டது. இன்றளவும் தருமபுரி மாவட்டத்தில் கொள்ளஹள்ளி, கொண்டல்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வண்ண கோலப்பொடிகள் தயாரிக்கப்படுகின்றன. மரவள்ளி கிழங்கு மாவை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கோலப்பொடி பச்சை, மஞ்சள், வெள்ளை, ஊதா என 10க்கும் மேற்பட்ட நிறங்களில் கிடைக்கின்றன. இப்போது சீசன் உச்சத்தில் இருப்பதால் கோலப்பொடி கோணிகளில் பார்சல் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. எண்ணத்தின் வெளிப்பாட்டை வண்ண கோலங்களில் படைக்க உதவும் இந்த கோலப்பொடி சீசன் வியாபாரம் என்றாலும் என்றும் நீடித்திருக்கும் வியாபாரம் என்பது மிகையல்ல.
பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக நேர இறுதியில் 231 புள்ளிகள் அதிகரித்து 36,212 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டியும் 53 புள்ளிகள் அதிகரித்து 10,855ஆக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 27 காசுகள் குறைந்து 70 ரூபாய் 46 காசுகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,408 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,051 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,500 ரூபாயாகவும் 1 கிராம் 42 ரூபாய் 50 காசுகளாகவும் இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 71 ரூபாய் 7 காசுகளாகவும் டீசல் விலை 65 ரூபாய் 75 காசுகளாகவும் உள்ளது. அனைத்திந்திய படைக்கல மற்றும் படைக்கல உபகரண தொழிற்சாலைகளுக்கிடையேயான கபடி போட்டி சென்னை ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் தொடங்கியது. இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் கனரக தொழிற்சாலையின் மூத்த பொது மேலாளர் சஞ்சீவ் கிஷோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். உடை தொழிற்சாலையின் பொது மேலாளர் சத்யநாராயணா விளையாட்டு வீரர்களை அறிமுகம் செய்து வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டு மசோதா மாநிலங்களவையில் சற்று முன்னர் நிறைவேறியது. ஜிஎஸ்டி புதிய வரி அல்ல, பழைய வரிகளை எல்லாம் தொகுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட வரி விதிப்பு முறை என்று பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு. சிலை கடத்தல் வழக்குகளை அரசு கையாளும் விதத்திற்கு உயர்நீதிமன்றம் அதிருப்தி. நீதித்துறை நெருக்கடியில் இருப்பதாக அறிவிப்போம் என எச்சரிக்கை. சுற்றுலா பயணிகளின் வருகையில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. சென்னை தீவு திடலில் 45வது சுற்றுலா தொழில் பொருட்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திருட்டு வீடியோ மூலம் திரைப்படங்கள் வெளியிடுவதை தடுக்க புதிய சட்டம், மத்திய அரசு முடிவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.